ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். A is thrice a good workman as B and take 10 days less to a piece of work than B. How many days B takes alone can do the whole work? ஓகேவா? ஒரு வேலைக்காரராக A என்பவர் B என்பவருடைய மும்மடங்கு கெட்டிக்காரர். ஓகேவா? இப்போ என்னன்னா B என்பவரோட ஏ தான் கெட்டிக்காரர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா B வந்துட்டு ஒரு வேலையை 3 நாளாக பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் 3 நாள் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏ என்பவர் கெட்டிக்காரர். அப்போ மும்மடங்கு கெட்டிக்காரர்னா ஏ வந்து அதை ஒரே நாளில் பண்ணிடுவார். ஓகேவா? யார் கெட்டிக்காரன்றதை நீங்கள் கரெக்டாக போட்டுருக்கணும். பி என்பவரை விட இவர் தான் கெட்டிக்காரர். 3 நாள் பண்ண ஒரு நாள். ஓகேவா? அப்புறம் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கிறார். அப்போ யார் அதிகமாக எடுத்துக்குவாங்க? பி தான் அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா இவர் தானே 3 நாள் எடுத்துக்கிறார். அப்போ அதுதான் முன்னாடி போடணும். அப்புறம் ஏ எவ்வளோ கம்மியாக எடுத்துக்கிறாருன்னா 10 நாட்கள். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பி மைனஸ் ஏ வந்து 10 டேஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த 2 டேட்டாலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா பி வந்து 3ஏன்னு எழுதலாம். கரெக்டாக இங்கே போட்டு பாருங்கள். இப்போ ஏ ஒரு நாள்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ பிக்கு எவ்வளோ 3 நாள் கிடைக்குதா? அப்போ நான் இதை பி = 3ஏன்னு எழுதலாம். அந்த 3ஏவை நான் இங்கே போடுறேன். அப்போ 3a மைனஸ் ஏ வந்து 10. அப்போ எனக்கு 2a வந்து எவ்வளோ கிடைக்குது? 10. அப்போ ஏ வந்து எவ்வளோ? 5 டேஸ். 10/2 5 டேஸில் முடிப்பார். ஓகேவா? ஏ 5 டேஸில் முடிப்பார்னா பி எத்தனை நாளில் முடிப்பார்னு பார்க்கணும். அப்போ 3 × 5 கரெக்டாக? இப்போ 15 டேஸில் முடிப்பார். அவங்க என்ன கேட்குறாங்க? பி மட்டும் அந்த வேலையை தான் கேட்குறாங்க. அப்போ பி மட்டும் அந்த வேலையை வந்து 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார். ஓகேவா?